Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Wa nada nuhu rabbahu faqala rabbi inna bani min ahli wa inna wa'dakal haqqu wa anta ahkamul hakimin. Sadaqallahul aliyyul alim. وقال نبينا صلى الله عليه وسلم خير الناس من ينفع الناس أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிவிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா இந்த பூமியில் அவனுக்கு பிரியமான அடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததியினர் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அவனை மட்டும் நேசிக்கக்கூடிய அடியார்களாக இல்லாமல் அவனுடைய ஹபீபான நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நேசிக்கக்கூடிய நபர்கள் அந்த கூட்டத்தார்களில் சேர்த்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் செலவீனங்கள், அதனுடைய கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. நாம் வாழும் காலங்களில் மட்டுமல்லாமல் நாம் மரணித்த பின்பும் கூட நமக்கு நம்முடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்கி தருவதோடு நம்முடைய மரணத்திற்கு பின்பு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. மரியாதைக்குரியவர்களே, நம்முடைய நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு கழிந்து சென்று கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வருடங்கள் நம்மை விட்டு கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் நமக்கு பிறந்த நாள் வருது, கல்யாணம் பண்ணணுங்களுக்கு கல்யாண நாள், அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தில் அத்தாவுக்கு பிறந்த நாள், அம்மாவுக்கு பிறந்த நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் கழிஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா இன்னும் ஒரு 2-3 நாளில் இந்த வருடம் முடிஞ்சிருச்சு. 1445 முடிஞ்சு 1446 வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த ஒரு வருஷம் நம்மகிட்ட இருந்து போயிருச்சு. இந்த ஒரு வருஷத்தில் கழிஞ்ச ஒரு வருஷத்தில் நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோம். வருஷம் பிறப்பு வருது அல்லது பிறந்த நாள் வச்சுக்கிறோமே, பிறந்த நாள் வந்துருச்சு, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ், தப்பு எதுவும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நம்ம எவ்வளோ தர்பியத்தை ஆகியிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு வருஷம் போகும்போது நம்முடைய ஒவ்வொரு ஆயுளும் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம தர்பியத்தை ஆகியிருக்கிறோம், நம்மளை மட்டும் பண்படுத்தினது இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை எந்த அளவுக்கு நம்ம தர்பியத்தை ஆக்கி இருக்கிறோம், வீட்டில் உள்ள பெண் மக்களை எந்த அளவுக்கு நம்ம தர்பியத்தை ஆக்கி இருக்கிறோம். நம்முடைய 365 நாள் நம்மள்ட்ட இருந்து போயிருக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 365 நாள் நம்மள்ட்ட இருந்து கலைஞ்சிருக்குது. ஒரு மாசத்துக்கு நம்மள்கிட்ட இருந்தும் சரி அல்லது நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட இருந்து நம்முடைய பெண் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தவறை கலைஞ்சாலும், ஒரு மாசத்துக்கு ஒரு தவறை அவங்கள்ட்ட நம்ம கலைஞ்சிட்டோம், ஒரு நன்மை அவங்கள்ட்ட நன்மையான காரியங்கள் செய்ய சொல்லி அவங்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தோம்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 12 தப்பு மாறிடும். ஒரு வருஷத்தில் 12 தப்பை விட்டு அவங்க பாதுகாக்கப்படுவாங்க, 12 நன்மையான காரியங்கள் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோமா? நம்மள்ட்ட புது வருஷம் வர இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா இருக்கிறோம். நீண்ட ஆயுசை கேட்குறோம். எனக்கு நீண்ட ஆயுசை கொடு ரப்பே, நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கும்போது ஆயுசை கேளுங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக அஃப்வ வல் ஆஃபியா, நான் வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு கேளுங்கன்னு. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்த ரப்புக்கு நம்ம என்ன கடமைப்பட்டிருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் அவனை நான் தொடுகிறேன், நான் கரெக்டாக நாங்கள் தொழுதுடுறோம், அல்ஹம்துலில்லாஹ்.
நாங்கள் வீட்டில் போய் குர்ஆன் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீட்டில் வந்து என்ன செஞ்சிடறோம், நம்ம தேடி வர்றவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு நம்ம உதவி செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. நம்முடைய அமல் இன்னைக்கு விலகீனமான அமலாக இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்க 50-50, இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி. நம்ம கேட்கறதுவா அங்கீகரிக்கப்படுமா படாதா, நம்ம தொழுகிற தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா, நம்முடைய ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃபா அல்லாஹ் ஏத்துக்குருவானா ஏத்துக்கிற மாட்டானா, இப்படி 50-50லே போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ் பரிபூர்ணமா பாதுகாக்கணும். எல்லாருடைய அமலையும் அல்லாஹ் வந்து அங்கீகரிக்கட்டும். அந்த கூட்டத்தார்களில் அல்லாஹ் வந்து பரிபூர்ணமா சேர்த்து அருள் புரிவானாக. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தார்கள் என்ன அமல்கள் செஞ்சாலும், நன்மையான காரியங்கள் எது செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமா அங்கீகரித்து அதற்குரிய கூலிய 2 உலகத்திலே அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமா தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்கள் நமக்கு ஒரு குழுவை கொடுக்குறாங்க, எப்படி நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகிறது. அதுதான் இன்னைக்குள்ள விஷயம். நம்ம எல்லாமே செய்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியாராக இருக்கமா இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சில விஷயங்கள் சொல்லி தர்றாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அன்றாடம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஏனோ தானோன்னு செய்யணும், அவ்வளோதான். அன்றாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இஸ்லாம் அப்படின்றாலே மார்க்கத்தின் அமைதியான மார்க்கம்னு அர்த்தம். சாந்தமான ஒரு மார்க்கம், அடுத்தவங்களுக்கு தொல்லை தராத ஒரு மார்க்கம், நிம்மதியான ஒரு மார்க்கம். இஸ்லாமுக்கு அதான் அர்த்தம் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய அர்த்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க, நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு கல் கிடந்தாலும் எடுத்து ஓரத்தில் போடுங்க. சாதாரண சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம அன்றாட நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம். அந்த கல்லை தூக்கி ஓரத்தில் போட்டால் உங்களுக்கு என்ன நன்மை? சரி, நான் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் அல்லாஹ் எல்லாத்துக்கும் நீண்ட ஆயுசை கொடுக்கட்டும், அல்லாஹ் வந்தாலும் பரிபூர்ணமாக பாதுகாப்பாக தரட்டும். ஒருத்தர் விபத்தில் அடிபட்டு கிடக்கிறார், நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது. இன்னைக்கு அதை ஏன் நான் மெயினாக மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு முதலுதவி செய்கிறோமோ இல்லையோ, முதலுதவி செய்கிறதெல்லாம் இல்லை. முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்டு செய்கிறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. செல்ஃபி அடிச்சு அவர் ரத்தம் ஓடி துடிச்சுக்கிட்டு இருப்பாரு, இவங்க அந்த 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 உறுப்புக்கெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கும், இவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு நிற்பாங்க. செல்ஃபி எடுத்து போட்டுட்டு அல்லாஹ் ஒன்றும் இருக்க மாட்டார், சரி அப்படியா தூக்கிட்டு போகட்டுமே, செல்ஃபி எடுத்து ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம்னு வச்சுக்கிறோமே, தப்பு. செல்ஃபி எடுக்கிற தப்பு, அப்புறம் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டான்னு பேசிடக்கூடாது, தப்பு. அதோட விட்டுட்டா பிரச்சனை இல்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா குரூப்பில் ஏற்றி விடுவாங்க, ஃபேஸ்புக்கில் ஏற்றுவாங்க. இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் லோட்டுலோஸுக்கு நிறையா வந்திருக்குது. மச்சான் எனக்கு இத்தனை லைக் வந்துருச்சுடா அப்படிம்பாங்க. 1 மணி நேரத்தில் நான் போட்ட படத்துக்கு இவ்வளோ லைக்டா, அவன் வாழ்க்கை அங்கே ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ இதை இஸ்லாம் விரும்பலை. பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. நாயகம் சொல்லி காமிச்சாங்களா, ஒரு முஸ்லீம் யார் அப்படின்னா, மூமினை சொல்லலை, ஒரு முஸ்லீம் யார் அப்படின்னாக்க தன்னுடைய கையாலேயோ தன்னுடைய நாவாலேயோ இன்னொரு முஸ்லீமுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. அதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னாக்க நம்முடைய மார்க்கத்தில் யாராவது பசிக்குதுன்னு கேட்டோம்னாக்க பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம், 99.4% வந்து விட்டுட்டு போறதில்லை. உனக்கு என்ன பசிக்குதா, என்ன சாப்பாடு வேணும், வா உனக்கு வாங்கி தரேன், திருப்தியா சாப்பிடு. நிறைய பேர் அதை செய்யறோம். இதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த விஷயத்தை அல்லாஹ் விரும்புகிறான். இங்கே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் சரி நீங்கள் தான தர்மம் செய்கிறீங்க சொன்னாங்க. தான தர்மத்தில் நிறைய பட்டியல் போட்டு போனாங்க. இப்போ நம்ம கல் எடுத்து ஓரத்தில் போட்டாலும் அதுவும் தான தர்மத்தில் கட்டுப்படும். ஒரு ரோட்டில் கம்பி கிடக்கு அதை எடுத்து போட்டாலும் தான தர்மத்தில் கட்டுப்படும். ஒருத்தருக்கு காசை கொடுத்தாலும் தான தர்மத்தில் உள்ள வந்துடும். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாலும் தான தர்மத்தில் உள்ள வரும். வழி தெரியாதவருக்கு வழியை காமிச்சாலும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி நாம் கட்டிட்டு வந்த பெண் மனைவி, அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு ஊட்டி விட்டாலும் உள்ளே வந்துடும். இப்படியெல்லாம் தான தர்மம் செஞ்சா எனக்கு என்ன நன்மை? எனக்குனாக்க நம்ம எல்லாத்துக்கும், என்னடா உஸ்தாத் வந்து எனக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அப்போ நமக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எல்லாத்துக்கும் தான். யாரெல்லாம் இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்கிறோமோ எல்லாத்துக்கும் என்ன நன்மையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 விஷயத்தை சொல்லி தர்றாங்க. 4 விஷயங்கள். அதான் இன்னைக்குள்ள விஷயம் அந்த சம்மந்தப்பட்ட பேச்சு தான் இன்னைக்கு பேச போகிறோம். சரி, 4 விஷயங்கள்ல யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்கிறோமோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வெகுமதி என்ன அப்படின்னாக்க கரீபும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய நபராக ஆகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே
யாரெல்லாம் இந்த செயல்கள் செய்கிறாங்களோ கரீபும் மினல்லாஹ், அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார் ஆயிடுறாங்க. நம்ம அல்லாஹ்வை விரும்புறது கடமை. நான் தொழுகிறேன்டா அது கடமை, நான் அல்லான்னு கூப்பிடுறேன்டா அது கடமை, அவனை மட்டும்தான் கூப்பிடுறேன். ஆனால் இங்கே என்னண்டாக்க நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க, யார் அந்த இடத்துக்கு போயிட்டாங்களோ அல்லாஹ் அவங்கள்ட்ட வர்றான். இது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் வந்துட்டாலே மற்ற விஷயம் நமக்கு தேவையா? அவன் எஜமானனே அவனே வந்துட்டான், உனக்கு என்ன தேவை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு அல்லாஹ் வந்துட்டான். நோக்கம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வச்சிருவான். நம்ம யார்ட்டையுமே நிறைவேற்ற தேவையில்லை, நம்ம யார்ட்டையுமே கையெழ தேவையில்லை. நம்முடைய தேவைகளை அவன் என்ன செய்வான், 2 மலக்குமார்களை சாட்டிடுவான். இந்த அடியான் என்னுடைய குணமான இறக்க குணத்தை அவன் வச்சிருக்கிறான். நான் அடுத்தவனுக்கு ரிஸ்க்கு கொடுக்கறதுங்கிறது வந்து என்னுடைய அந்த இடத்துல உள்ளது. ஆனால் அதை வந்து அந்த அடியான் செய்ய போகும்போது அவன் என்னுடைய குணத்தில் இருக்கிறான், அதனால அவனுக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க, அவருக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க, அவங்க குடும்பத்துக்காண்டி இது செய்யுங்க அப்படின்னு மலக்குமார்களை ஏற்படுத்துறான்னு அர்த்தம். அல்லாஹ் நேரடியாக வர்றான்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைக்கிறான்னு அர்த்தம். சூரத் தலாக்கில் ஒரு ஆயத்து நீங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஸ்ரீபுதீனார் ஆயத்து. அதில் ஒரு ஆயத்து வரும், நீங்கள் உமையத்தல்லா எஜால்லாவும் மஹரஜா, வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவங்களுடைய தேவைகள் அவங்க அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருவான், மின் ஹைசுலா யஹ்தசிப், நீங்கள் அறிஞ்சிருக்கவே மாட்டீங்க, எப்படி இந்த ஹெல்ப் வந்துச்சு, எப்படி இந்த உதவி வந்தது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உங்களுடைய தேவையை நிறைவேற்றி வச்சிருவான். இப்படி தான் அல்லாஹ் உங்கள்கிட்ட வந்துடுவான். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்துல இறங்கி போகணும். வெறுமனே தான தர்மம் செஞ்சா மட்டும் போதுமா, வெறுமனே இந்த மாதிரி இபாதத்துல மட்டும் நமக்கு அல்லாஹ் கிடைச்சா போதுமா அப்படின்னாக்க, நம்ம அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அதுல நம்ம தடைபடணும். அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கி இருக்கிறானோ நம்ம அதை ஹலால், நமக்கு அது ஹலால், அதை நம்ம செய்யணும். அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இதே மாதிரி தான் நபிமார்கள் எல்லாருமே இருந்தாங்க. உங்களுக்கு முன்னாடி நான் ஓதி காமிச்ச ஆயத்து, வநாதா நூஹு ரப்பஹு ஃபகால ரப்பி இன்னப்னி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக்கு வ அன்த அஹ்கமுல் ஹக்கீமின். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ்வும் பேசிக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம அந்த ஆயத்துல வருது. சூரத்துல் ஹூதுல வரக்கூடிய ஆயத்து. அந்த ஆயத்துல 45வது ஆயத்து. அந்த ஆயத்துல என்ன சொல்லி காமிக்கிறாங்க, அவங்க மகன் சம்பவம் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கப்பல்ல அவங்க ஏறி போனது, கடைசியா கப்பல் வந்து ஜூன் மலையில வந்து நின்றுச்சு. அப்ப ஏறத்தாழ முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, 1 மாத காலங்கள் கப்பலுக்குள்ளேயே இருந்தாங்க, அந்த தண்ணி வடிகிறதுக்கு அவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதுறாங்க. தண்ணிக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டால், எல்லாமே வானத்துக்கும் உத்தரவு போட்டால், பூமிக்கும் உத்தரவு போட்டால் நின்றுச்சு. இப்போ வெளியே வந்த பின்னாடி கப்பலை விட்டு வெளியே வாங்கன்னு உத்தரவு வந்துருச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அந்த கப்பலில் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் வெளியே வாங்கன்னு உத்தரவு வந்த பின்னாடி, உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கங்க, என்னுடைய நிம்மதியோடு வெளியே வாங்கன்னு அந்த இடத்துல எல்லாம் சொல்லி காமிப்பான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தோன்னு கேட்டாங்களாம், வா நாதா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வை கூப்பிட்டாங்க, அழைத்தாங்க. ரப்பஹு, தன்னுடைய இறைவனை அவங்க அழைச்சாங்க. அவருடைய இறைவனை அவர் அழைத்தார். யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஃபகால, கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, ரப்பி, என்னுடைய இறைவனே, இன்னப்னி மின் அஹ்லி, என் புள்ள என்கிட்ட இருந்து உள்ளவன் தான், என் குடும்பத்தை சேர்ந்தவன் தான். யார் சொல்றா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் புள்ள என் குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த வார்த்தை ஏன் சொன்னாங்கன்னாக்க, அதுக்கு முன்னாடி கப்பல் புறப்பட போகும்போது ரெடி ஆயிடுச்சு, இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இங்கே கப்பல் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மகனை கூப்பிடுறாங்க, ஹன்ஆன் அவர் பேர். அந்த மகன், அவருடைய 4வது மகன் ஹன்ஆன் அவருடைய பேர். அப்போ அவர் வந்து கப்பலில் ஏறுன்னு சொன்னோன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் உயரமான மலையில் ஏறிக்கிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இடையில வந்து என்ன செஞ்சிடும், வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பான், நீங்கள் ஏற்றக்கூடிய மக்களில் உங்களுடைய குடும்பத்தார்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருப்பான், உங்கள் குடும்பத்தை தவிர மற்றவங்களை போய் அழிச்சிடுவேன் அப்படின்னு. அதனால இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, அன்னைக்கு சொன்னையே ரப்பே, என் குடும்பத்தார்களை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னையே, ஆனால் இங்கே வந்து என்ன செஞ்சுட்ட, என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே வெள்ளம் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால தான் என் பிள்ளையும் என் குடும்பத்தில் உள்ளவன் தான் அப்படின்ற வார்த்தையை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் புலங்குறாங்க. இன்னப்னி, என்னுடைய மகனும், மின் அஹ்லி, அவன் என்னென்னும் உள்ளவன் தான், என் பிள்ளை என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அவனை நீ இந்த மாதிரி பண்ணிட்டேயே அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன வாழ்தக்க, நிச்சயமாக உன்னுடைய வாக்குறுதி ஆகிறது அல் ஹக்குன், உண்மையானது. உன்னுடைய வாக்குறுதி எந்த சூழ்நிலையும் பொய்யாகாது, உண்மைங்கிறது உண்மை, நிதர்சன உண்மை அப்படின்னு அவங்க நிப்பாட்டலை. அந்த அஹ்கமுல் ஹாக்கிமின், நீதியாளர்களுக்கெல்லாம், நீதம் செலுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் நீ தான் நீதியாளன்.
நீயே இப்படி பண்ணலாமான்ற ஒரு கேள்விக்குரிய மறைமுகமாக வச்சு கேட்குறாங்க. நேரடியாக கேட்காம அல்லாவை குற்றச்சாட்டு வைக்காம நடரப்ப இறங்கி வந்து கேட்குறாங்க. அப்போ இப்போ அல்லாஹ் பதில் சொல்லணும். அப்போ அல்லாஹ் பதில் சொன்னான். கால அல்லாஹ் சொல்கிறான், யா நூஹே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னஹு விஷயம் என்னன்னாக்க லைசமின் அகலிக்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய மகன் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல அப்படின்ட்டான் அல்லாஹ். சம்மந்தமே இல்லை. நம்ம பெற்ற பிள்ளைய உன் பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க எப்படி ஏற்றுக்கிற முடியுமா? இந்த இடத்துல அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையை புழங்கலாம். எப்படி புழங்கலாம்? இன்னஹு லைசமின் அகலிக்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் புள்ள உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னா. ஏன்னு காரணத்தை சொல்ல போகும்போது நான் ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னேன்? உன் குடும்பத்து ஆட்களை நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னது உண்மை, நிதர்சன உண்மை. அதே சமயத்தில் அவன் என்ன செஞ்சிட்டார் அப்படி தெரியுமா? அவர் உங்களை நபின்னு ஏற்றுக்கிறல. நான் வாக்குறுதி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, உங்களை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அவர் உங்கள் குடும்பம். ஆனால் இந்த இடத்துல உங்கள் மகன் உங்களை ஏற்றுக்கிறல, அப்புறம் எப்படி அவர் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார்? அப்போ நான் நீதம் தவறலை, நான் நீதியாளன் தான், இதையும் சேர்த்து சொல்லலை, அதையும் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் கேட்குறான். அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னஹு அந்த மகனை பற்றி இப்போ அல்லாஹ் சொல்லி கேட்கிறான். இன்னஹு உங்கள் மகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அமலுன் கைரு சாலிஹின், அவருடைய நடவடிக்கை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லபடியாக நடந்துக்கிறது உங்கள் மகன். இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ணி வளர்க்கணும். நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொன்ன கண் குளிர்ச்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ போகும்போது நமக்கு நம்ம பிள்ளைகள் கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிற மாதிரி உள்ள பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி விடக்கூடாது, அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாப்பானாங்க. அதே மாதிரி இங்கே முடித்த பின்னாடி அவருடைய அமல் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஃபலா தஸ்அல்னி, என்கிட்ட கேட்காதீங்க, மா லைஸ லக்க பிஹி இல்முன், இந்த மாதிரி உள்முகள் உங்களுக்கு தெரியலை, தெரியாத ஒன்றை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறான். சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன், இன்னி அஐதுக அன் தக்கூன மினல் ஜாஹிலீன், கொஞ்சம் எதையும் புரியாத உங்களுக்கு நீங்களும் போயிடாதீங்க நபியே, மற்றவங்க பேசுகிற மாதிரி என்னை நீங்களும் பேசிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிக்கிட்டு வர்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. இப்போ நம்மள்கிட்ட ஒரு அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கிறோமே, ஒரு ஹராமான விஷயங்கள், உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க கல்யாணத்தில் வீடியோ எடுக்கிற விஷயம், இன்றைக்கி அதை அத்தியாவசியமாக ஆக்கி வச்சுட்டாங்க. வீடியோ இல்லைன்னா கல்யாணம் இல்லை. ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்கு ஒரு ஹராம் உள்ள போகுது, எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நான் ஏற்கனவே வீடியோ பற்றி பல இடங்களில் பேசும்போது ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கிறேன், அந்த பெண் மணப்பெண் புருஷன் பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி வீடியோக்காரன் பேச்சை தான் கேட்குறாங்க. இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க யார் உத்தரவு போடுறா? வீடியோக்காரன் தான் உத்தரவு போடுறான். நிக்காக முடிக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோக்காரன் தான் போடுறான், ஃபோட்டோ எடுக்கிறவங்க. அதே மாதிரி நிக்காக முடித்த பின்னாடியும் குத்துபா போகிறதுக்கு அந்த ஈஜாப் கபில் கேட்பாங்க இல்லையா, ஃபர்லு அது ஈஜாப் கபில் தான் ஃபர்லு. அந்த ஈஜாப் கபில் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மைய மருதாணின்னு ஒன்று ப்ரோக்ராம் செய்யலாமா? அந்த ப்ரோக்ராமில் யார் தான் முதல்ல வர்றா? கணவர் வரலையே. எந்த மாப்பிள்ளையை நம்ம பேசி வச்சுருக்கோமோ அந்த மாப்பிள்ளை வரலை. அப்போ அங்கே யார் வர்றா அப்படின்னாக்க முதல்ல வீடியோக்கார், பொண்ணை இப்படி உட்கார வைங்க அப்படி உட்கார வைங்க, அந்த சேலையை இப்படி செய்யுங்க, அவர் சொல்லி காமிக்கிறார். அப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி கேட்குது. மறுநாள் காலையில் இருந்து குத்துபா அந்த ஈஜாப் கபில் கேட்குற வரையும் அந்த பெண் யாருடைய பேச்சை கேட்குறாங்க? வீடியோக்காருடைய பேச்சையும் ஃபோட்டோக்காருடைய பேச்சையும் தான் கேட்குறாங்க. புலியில் ஹக்க வளவுக்கான முறா, என்ன சார் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுகிறீங்க, சொல்லலைன்றாங்க நாங்கள் நரகத்துக்கு போவோம். புதுகு உள்ளூகு தும்மல் ஜஹிம தள்ளூகுன்னு உள்ள தள்ளி விட்டுருவாங்க. எங்களுடைய பிறடியை பிடிச்சி எல்லாத்துக்குள்ள தள்ளிடுவாங்க. சொல்லாமல் இருந்ததுனால வேற வழி இல்லை. மக்களுக்கு மத்தியில் கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க, நியாயம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னாக்க நாளைக்கு நாங்கள் தப்பிச்சிடுவோம். இந்த இடத்துல மக்களுக்கு பயப்படுறதா அல்லாவுக்கு பயப்படுறதாண்டா வேறு வழி இல்லை, அல்லாவுக்கு தான் பயப்படணும். அதனால் விஷயங்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் கசப்பாக இருக்கும், ஆனால் ஏற்ற வேறு வழி இல்லை. சரி, ஈஜாப் கபில் கேட்ட பின்னாடி அங்கே அப்பவும் யாருடைய பேச்சு தான் கேட்குறாங்க? ஒரு 2 நாளைக்கு வீடியோக்காருடைய பேச்சு தான் அந்த பெண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்க. இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே என்ன செஞ்சாங்க தெரியுமா? உங்கள் மகனை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன். இன்னிய ஐதுக்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நான் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன். என்ன தெரியுமா? அன் தகூன மினல் ஜாஹிலீன், நீங்கள் புரியாதவங்க மாதிரி பேசிடாதீங்க. ஒரு விலையீனமான இந்த இடத்துல வேற ஒரு அர்த்தம் கொடுக்கணும். ஜாஹில்னா மடையன்னு அர்த்தம், நேரடி அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்ம நபினால இந்த இடத்துல வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறோம். ஃபஸ்ரீன்கள் அப்படி தான் கொண்டு வர்றாங்க.
நான் உங்களுக்கு புரியாத மாதிரி நீங்கள் செய்யாதீங்க நபியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இந்த மது சம்மந்தப்பட்ட ஆயத்தை இறங்க போகும்போது ஃபஸ்ட்டு வந்து மது சம்மந்தப்பட்ட ஆயத்து எப்படி இறங்குதுனாக்க தொழுகை நேரத்தில் குடிக்காதீங்கன்னு வந்துச்சு. அந்த மது சம்மந்தம் 3 ஆயத்து வந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்த ஆயத்து நீங்கள் தொழுகையுடைய நேரத்தில் மது குடிக்காதீங்க, மற்ற நேரத்தில் குடிச்சிக்கங்கன்னு வரும். அப்புறம் பகல் நேரத்தில் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு பிற்பாடு வந்து கடைசியாக வந்தது எப்பவுமே குடிக்காதீங்க, மது வந்து உங்களுக்கு உடம்பு கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த ஆயத்து ஃபஸ்ட்டு ஆயத்து இறங்கின உடனே, அதாவது ஹராம்ன்ற ஆயத்து இறங்கிடுச்சு. எல்லாருமே எப்படி உட்காந்துருக்காங்கண்டாக்க மது அந்த கிளாஸோடு உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்மளாம் என்ன குடிக்கிறாங்க, நம்ம ஆட்கள்லாம் இந்த என்னது கொக்கோ கோலா பாட்டில் ஊற்றிட்டு குடிக்கிறது, இன்னும் என்னென்ன எப்படி மறைஞ்சு குடிக்கிறோமோ குடிக்கிறாங்க. ஆனால் ஒன்று, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ற சிந்தனை வராத வரையும் அவங்க அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஏன் ரப்ப என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ற சிந்தனை வந்துருச்சு, தூக்கி வீசிடுவாங்க. அந்த சஹாபாக்கள்கிட்ட போய் பெரிய பெரிய ஜக்கில் வச்சு குடிச்சாங்கன்னு எழுதுறாங்க. சுரக்கா குடுவைன்ட்டு எழுதுறாங்க, பெருசாக இருக்கும். அந்த குடுவையில் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரது டூப்ளிகேட்டு, அன்னைக்கு ஒரிஜினல் எல்லாமே, எதுவும் எந்த கலப்படமும் இல்லை, பியூர். அதை குடிச்சு கொஞ்ச நேரத்தில் போதை ஏறும்னே எழுதுறாங்க. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அந்த ஹராமான விஷயங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இளைய தலைமுறைகள் ரொம்ப கவனித்து நம்ம கொண்டு போகணும். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். சரி, அப்போ இந்த இடத்துல அந்த ஆயத்து வந்திருக்குன்ற செய்தி வந்து சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மாதிரி மது சம்மந்தப்பட்ட ஆயத்து வந்துருச்சு அப்படின்ன உடனே இன்னைக்கு அந்த இடத்துல நம்மளா இருந்தால் வந்தது உண்மையா, அந்த இடத்துல சாட்சி யார் இருந்தா, இதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் அத்தனை சஹாபாக்களும் கையிலேருந்து தூக்கி வீசினாங்க. கிளாஸை போட்டு சில பேர் உடைச்சாங்க அப்படின்னு கொண்டு வர்றாங்க, சில பேர் ஜக்கில் உள்ளது அப்படியே குப்பரை கவுத்துனாங்க அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுத போகும்போது பேரலை அப்படி சாட்சி விட்டாங்க, மது ஆறா ஓடுச்சு அப்படின்ட்டே கொண்டு வர்றாங்க. இதுதான் அவங்களுடைய ஈமான். இங்கே இந்த நபியும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு தெரியாத நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற உடனே அடுத்த நிமிஷமே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி யா அல்லாஹ் இன்னி, நிச்சயமாக நான், சத்தியமிட்டு சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் அஊதுபிக்க, உன்னை நான் பாதுகாப்பு தேடுறேன் ரப்பே. எதுக்கு தெரியுமா? அன் அஸ்அலுக, உன்னிட்ட கேட்கறதுலேருந்து உன்னை நான் பாதுகாப்பு தேடுறேன். எந்த விஷயத்தை? மா லைசலி பிஹி இல்முன், எது சம்பந்தப்பட்ட இல்மு என்கிட்ட இல்லையோ அது சம்பந்தமா உன்கிட்ட கேட்கறதுல உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றோட நிப்பாட்டல். அவங்க அந்த ஆயத் தொடர்ல கொண்டு போறாங்க. வயில்லா தகுஃபிரிலி, நீ என்னுடைய பாவத்தை மன்னிக்கல என்றால், நீ என்னுடைய பாவத்தை மன்னிக்கல அப்படின்னு சொன்னாக்க வேற ரப்பே இல்லை, நீ மன்னிச்சா தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதே மாதிரி தரஹம்னி, நீ எனக்கு இரக்கம் காட்டலேண்டாக்க வேற யாரு எனக்கு இரக்கம் காட்டுவான்? இங்க நம்மள மாதிரி ஹராமான விஷயத்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்யல. மக சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, அதுக்குத்தான் என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஈமான் எங்கே போயிருக்குது? அப்போ அல்லாஹ் ஒருத்தர் நேசிக்கிறான் அப்படின்னாக்க இப்படிப்பட்ட ஈமான் இருந்தால் ஏன் நேசிக்க மாட்டான்? அந்த ஈமான் நம்மள்கிட்ட வரணும். அப்போ நம்ம எப்போ அந்த ஈமான் வரும் அப்படின்னாக்க பிறருடைய நலன் நாடும் போது அந்த ஈமான் நம்மள்கிட்ட வரும். அடுத்தவங்க மேலே இறக்கப்படுறது, அடுத்தவங்களுக்காண்டி வாழ்றது, பொது நலனில் வாழ்றது, இப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னு சொன்னாக்க அல்லாஹ் நம்மள்கிட்ட வந்துடுவான். இந்த ஈமான் நம்மள்கிட்ட வரும். இந்த உரையாடல் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையும் பார்த்தோம்னாக்க ஒரு 2 நண்பர்கள் பேசுகிற மாதிரியே போய்கிட்டே இருக்கும். கப்பல் செய்ய சொன்னதில் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தை பார்த்தோம்னாக்க இப்போ கொஞ்சம் விஷயம் தான் உங்களுக்கு மத்தியில் சொல்லி இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு மத்தியில் உரையாடல் ஒரு 2 நண்பர்கள் மத்தியில் எப்படி இருந்துச்சு அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க, இந்த மாதிரி இருந்தாக்க கண்டிப்பாக அல்லாஹ் அவங்கள்ட்ட வந்துடுவான். அப்போ நம்ம பிறர் நலம் நாடும்போது கரீபும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். யார்கிட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கம் வந்துருச்சோ அவருக்கு யாராச்சும் ஒரு சூழ்ச்சி செய்யணும்னு நினைச்சாங்கன்னாக்க அல்லாஹ் விட மாட்டான், அவங்கள பாதுகாத்துடுவான். உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக நேசிச்சாங்க. ஏன் ரப்பு சொல்லிட்டா முடிஞ்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படித்தான் இருந்தாங்க, ஏன் ரப்பு சொன்னா நான் செய்யறேன் அவ்வளவுதான், ஏன் எதுக்கு கேள்விலாம் இல்லை. ஹாஜராமாவை கொண்டு விட்டாங்க தானே, எந்த கேள்வியாவது கேட்டாங்களா? சுன்னத்து பண்ணணும்னு சொன்னா எந்த கேள்வியாவது கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. அல்லாஹ் சொல்லிட்டா நான் செய்யறேன் முடிஞ்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் இப்படி செய்ய சொன்னா செஞ்சேன், அவ்வளவுதான். அந்த ஈமான் நம்மள்கிட்ட வரணும். தொழுகத்தானே சொல்லியிருக்கிறாங்க, பக்து அதிகமாக இருக்கு, லொஹருடைய வக்து அசர் பாங் சொல்கிற வரை இருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய ஈமான் அப்படி தான் இருக்குது. அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும்.
விலகீனமான ஈமான்ல இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ஈமான் இருக்கிற வரையும் 50-50 தான் இருக்கும். அல்ல பரிபூர்ணமா பாதுகாக்கட்டும். நம்முடைய ஈமான் எப்படி வரணும்? அசான் சொல்லிட்டாங்களா, பள்ளிக்கு வரணும். எந்த வேலையா இருந்தாலும் போட்டுட்டு வரணும். பள்ளிக்கு வர முடியல என்னால, அல்ல கடையில் ஆள் இல்லை, அங்கேயே ரெண்டு சொல்லணும். அந்த அவ்வளவு வக்து அசானுடைய சத்தம் கேட்டுருச்சுன்னு சொன்னாக்க தொழுகைக்கு முன்னாடி ஒழியாந்துடணும். ஹையால சலான்னு சொல்ல போகும்போது நீங்க வெற்றியின் பக்கம் வாருங்கள்னு பிலால் கூப்பிட போகும்போது நம்ம என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். நம்ம வெற்றியின் பக்கம் கூப்பிடும் போது நம்ம வரலைன்னாக்க அல்லாவும் திரும்பி போயிடுவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வர்றாங்க, அந்த விருந்தால வாங்க அப்படின்னு கூப்பிட்டா தான் அவங்க உள்ள வருவாங்க. நம்ம கூப்பிடலை, வருவாங்களா உள்ள? பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் விருந்தாடியாக அவன் நினைக்கிறான். அந்த விருந்தாள் வர போகும்போது அல்லாஹ் கூப்பிடுறான், ஹையால ஸலா, நீங்க வெற்றியின் பக்கம் வாருங்கள், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணுமா, நீங்க இப்படி வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல நான் வரமாட்டேனாக்க திரும்பி அல்லாஹ் வந்து எப்படி கூப்பிடுவான்? அப்ப இந்த மாதிரி இருந்தோம்னாக்க கரிய பூமி நல்லா கிடைக்காது. நல்லா பரிபூர்ணமா பாதுகாக்கணும். அப்ப நம்ம அடுத்தவங்களுடைய பொது நலன்கள் நாடி நம்மளுடைய வாழ்க்கையில நடத்தணும்னு சொன்னாக்க நம்முடைய வாழ்க்கையில கரிய பூமி நல்லா கண்டிப்பா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது, சதக்கா கொடுக்கறதுனால, பொது நலன்ல நம்ம இருக்கிறதுனால அடுத்து நமக்கு ரெண்டாவது வெகுமதி என்ன அப்படின்னாக்க கரீபும் மினன் நாஸ், மக்களுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அவர் நல்லவர், அவர்கிட்ட போய் கேட்டால் எது இல்லைன்னு சொல்ல மாட்டார். எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் அவரால் முடிஞ்சது ஒன்று அவருடைய பாக்கெட்ல தான் எடுத்து கொடுப்பார், இல்லை யார்ட்டையாவது வாங்கி எதையாவது கொடுப்பார். பசிக்குதுன்னு போனால் அவர் சும்மா வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். இது கரீபும் மினன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நம்ம நடந்துக்கிற, இணக்கமாக நடந்துக்கிற ஒரு தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்போம். மக்களுடைய கல்புகளில் நம்ம சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அல்லாஹ் அங்கே போடுவோம். நான் எங்களுடைய முதலாளி பாஸ், நான் வங்சாக்களில் வேலை பார்க்க போகும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் அவருடைய கபரை வெளிச்சமானதாக விசாலமானதாக அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும், அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக மன்னிக்கட்டும். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, கடையை அடைச்சிருவோம். கம்பத்தில் தான் முதல்ல இருந்தது. கடை 10 மணிக்கு அடைக்கிறது, காலையில் 8 மணிக்கு திறக்கிற கடை நைட்டு 10 மணிக்கு அடைக்கிறது. கம்பம்னால சீக்கிரம் அடைச்சிட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம போய் குளிச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். அப்போ தான் எல்லாருமே வேலை பார்த்துருப்போம் தெரியும், நைட்டில் நம்ம எவ்வளோ டயர்டாக இருப்போம் அப்படிங்கிறது தெரியும். ட்ரெஸ்ஸை கட்டிட்டு துண்டை கட்டி பாத்ரூம் போய் குடிக்க போகலான்னு போனாக்க கதவை தட்டுவாங்க, பெம்பஸ் வேணும், பால் மாவு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே டென்ஷன் ஆகும். ஏன்னா அவ்வளோ அசதியாக இருக்கும். வங்சாக்களில் வேலை பார்க்குறதுங்கிறது சும்மா இல்லையே, அவ்வளோ அசதியாக இருக்கும். அப்போ நான் தான் ஒரு நாள் வந்துட்டு போகும்போது டென்ஷனில் ஒரு எத்திட்டு ஒரு டோர் மாதிரி இருக்கும், அது எத்திட்டு போகிறேன். பார்த்துட்டு திட்டம்லாம் இல்லை. மறுநாவது நாள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாங்கடா, இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போனாக்க 24 மணி நேரம் கடை ஒன்று இருக்குது, 7-11 அந்த இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குது. அங்கே இந்த ஜாமான் அங்கே இருக்க தான் செய்யுது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி போனாக்க பில்லியன் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நம்ம 10 மணிக்கு அடைச்சோம்னா கிராமனால அவங்க கொஞ்சம் கூடுதலான நேரம் வச்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அவங்கெல்லாம் அடைப்பாங்க. 7-11 பொறுத்தவரை 24 மணி நேரம் கடை. அதே மாதிரி இன்னும் சில கடைகள்லாம் இருந்துச்சு, அது பூரா 24 மணி நேரம் கடை. அங்கே அந்த ஜாமான் இருக்குது. ஆனால் இவர் வீட்டை விட்டு வெளியே வரப்போகும்போது அல்லாஹ் அவங்க தலையில் நக்குன்னு கொட்டிடுறான், இந்த கடைக்கு போ, உன்னுடைய காசு அவருக்கு தான் போகணும், இந்த காசு அவருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் கொடுக்குற ரிஸ்க்கை நம்மையே தட்டி விடணும். வேற கடைக்கு அவங்களை அனுப்ப தெரியாது. மாற்று மத சகோதரருடைய கடை எத்தனையோ இருக்குது, அல்லாஹ் அந்த கடைக்கு கூட்டு போக தெரியாது. ஏன் இங்கே அடைக்கிறாங்க, அடைச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட தட்டுனா கிடைக்கும்னு வர்றாங்க. நம்மளை நம்பி வர்றவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அந்த நபருக்கு அல்லாஹ் எவ்வளோ கண்ணியத்தை கொடுத்தான் தெரியுமா? போஸ் டத்தவும் கிடையாது, சாதாரண வம்சா கடை. ஒரு முதலாளி ஒரு கைலி தான், எங்கே போனாலும் கைலி தான் கொடுத்துட்டு போவாங்க. இமிகிரேஷனுக்கே போனாலும் கைலி தான் கொடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆன பின்னாடி அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுக்குறான் அதுக்கு நான் சொல்ல வரேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்குலாம் போகணும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயம். கரீபும் மினன் நாஸ், மக்களுடைய நெருக்கத்தை கொடுக்குறாங்க. அவங்க வஃபாத் ஆன பின்னாடி காலையில் 3 மணிக்கு வஃபாத் ஆகிறாங்க, ஹார்ட் அட்டாக்கு வஃபாத் ஆகிறாங்க. நாங்கள் ஜனாசா வீட்டுக்கு கொண்டு போகிறோம். வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு எங்கே போகிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஜனாசா தொழுகை வைக்கணும் அப்படின்ட்டாங்க. வீட்டில் வந்திருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து வச்சாச்சு. ஜமாத்தார்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் பள்ளிவாசல்லே சேர்த்து வைக்கணுங்கிறாங்க. அந்த ஏரியாவிலே பெரிய பள்ளிவாசல், ஒரே ஒரு ஜும்மா பள்ளிவாசல் தான் பெருசு. அந்த ஜமாத்து காரியக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பள்ளிவாசலில் வரணும். அவர் பேர் மர்ஹூம் அப்துல் காதர், அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும், அவங்களுடைய கபரை வெளிச்சமான விசாலமான ஆள் ஆக்கி வைக்கட்டும் சொல்கிறாங்க.
நாங்கள் அவரை விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி கொண்டு வந்து வச்சாச்சு, தொழுதாச்சு. இப்போ எங்கே கூட்டு போகிறோம்? ஏறத்தாழ உங்கள் கம்மம்னா தெரியும், ஜனாசாவுக்கும் நாங்கள் இருக்கிற அந்த கடைக்கும் கபூரடிக்கும் ஏறத்தாழ 5 கிலோமீட்டர், 5-6 கிலோமீட்டர். காடியில் வேனில் வச்சு கொண்டு போயாச்சு. அந்த கபரிஸ்தான் நடக்கிற பள்ளிவாசல் இருக்குல்ல, அவங்க சொல்கிறாங்க இவர் எங்கள் கம்பத்தை சேர்ந்தவர், அதனால் இங்கேயே துருவ வைக்கணும் அப்படிங்கிறாங்க. மொத்தம் எத்தனை இடத்துல துருவ வச்சிருக்கு? வீட்டில் 1, அங்கே உள்ள பள்ளிவாசலில் 2, அடக்க போன பள்ளிவாசலில் 3. இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னாக்க, இந்த வீட்டிலேருந்து வெளியாக்கி வரப்போகும்போது ஜனாசாவேன் வெளியாகி வருது, ஒரு போலீஸ் காடி ஒன்று வந்துச்சு. வந்தது யார் மூத்துன்னு கேட்டாங்க. காட்டின்னு சொன்னால் தான் அந்த ஏரியாவில் தெரியும். அப்போ கேட்குறான், யார் இந்த கடை ரொஞ்சிட்டா அப்படின்னு கேட்குறேன். போலீஸ்காரன் கேட்குறான். ஆமாம் அப்படின்னா வேன் ஜனாசாவை நிப்பாட்டிட்டு முன்னாடி போயிடுச்சு காடி. ஒரு விஐபிக்கு அந்த ஜனாசா முன்னாடி போகும்போது எஸ்கார்டு போவாங்கல்ல, அந்த எஸ்கார்டு இவங்களுக்கு போன நம்ம கூப்பிடலை. நடந்த சம்பவம் இது, என் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம். கூப்பிடலை. போலீஸில் போய் எங்களுக்கு இந்த மாதிரி கூட்டம் நிறையா இருக்குது எதுவுமே சொல்லலை. எங்கே இருந்தால் வந்தாங்கன்னே தெரியல. அந்த போலீஸ் காடி முன்னாடி எஸ்கார்டில் போது, அதுக்கு முன்னாடி 2 பைக்கு, அந்த பைக்கில் வருவாங்கல்ல மோட்ரு, அவங்க பெரிய மோட்டரில் உள்ளவங்க முன்னாடி போகிறாங்க. எப்படி ஒரு வரப்போது ஒரு அமைச்சர் வரப்போகும்போது 2 முன்னாடி போய் டிராஃபிக்கை சரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவருடைய ஜனாசாவுக்கு சரி பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ கரீபும் மினன்னாஸ் எப்போ கிடைக்கும்? மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நல்ல விதமாக நடந்துக்கிட்டான். நம்ம பொது சேவையில் அதிகமாக ஈடுபட்டோம்னு சொன்னாக்க அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த மாதிரி அந்தஸ்தை கொடுப்பான். இது 2வது. நம்ம வெறுமனே சும்மா நான் 2 வெள்ளி தான் கொடுத்தேன், 2 வெள்ளி இல்லை, அது 2 கோடிக்கு சமமானது. நான் வெறும் 50 காசு தான் கொடுத்தேன், 50 கோடிக்கு சமமானது. எப்போ அது இஹ்லாஸா இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அல்லாஹ்வுக்கு மத்தியில் அந்த மாதிரி ஒரு செயல்கள் நம்ம நடத்திட்டோம்னு சொன்னாக்க, அல்லாஹ்வுக்காண்டி நான் செய்கிறேன், இஹ்லாஸா நான் செய்கிறேன் வந்துட்டோம்னாக்க கரீபும் மினன்னாஸ், மக்களுடைய நெருக்கம் நமக்கு கிடைச்சிடும். அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அடுத்து 3வது கரீபும் மினல் ஜன்னா, சொர்க்கமே அவரை கேட்குமா? சொர்க்கமே அந்த நபரை கேட்குமா? சொர்க்கம் பெரும்பாலும் சொர்க்கம் ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். யாரெல்லாம் எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை கூட நம்ம துவால கேட்போம். சொர்க்கங்களில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு கூட, நாங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை போகணும், தாழ்ந்த அந்தஸ்தில் இருந்துடக்கூடாது. சஹாபாக்கள் அழுதாங்க. எனக்கு டைம் கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருக்குறாங்க, அதனால் கொஞ்சம் விறுவிறுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? சம்பவம் பெருசு, நான் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஏன் அழுகிறீங்க போது யாரை சொல்லலாம்? நாங்கள் உங்களை பார்க்குறோம், சொர்க்கத்துக்குள்ள நாங்கள் நுழைவோமா? யார் கேட்டா? சஹாபாக்கள் கேட்குறாங்க. நாயகத்தை நேரடியாக பார்த்தா அந்த சஹாபி கேட்குறாங்க, நாங்கள் உங்களை சொர்க்கத்தில் பார்ப்போம். ஏன் இதனால் என்ன இருக்குது? நீங்கள் சொர்க்கத்துக்கு வருவீங்க. சொர்க்கத்தில் வருவாங்க, ரைட்டு தான். நீங்கள் நபி, நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட நெருங்கி நின்று பேசுகிற மாதிரி சொர்க்கத்தில் உங்ககிட்ட நெருங்க முடியுமா? நான் அந்த அளவுக்கு அமல் செய்யலை. அப்போ என்னைய தாழ்ந்த இடத்துல போட்டுட்டா உங்களை பார்க்க முடியாது நாயகமே. சொர்க்கத்தில் நீங்கள் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, நான் தாழ்ந்த இடத்துல இருப்பேன். அப்படிங்கும்போது எப்படி நாயகமே? அந்த சஹாபாக்களை விட இந்த பொது சேவையில் ஈடுபடுறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற வெகுமதி சொர்க்கமே அவங்கள கேட்குது. சில சஹாபாக்களை சொர்க்கம் கேட்டுச்சு. சல்மான் ஃபாரிஸ் போன்ற சஹாபாக்களை சொர்க்கம் கேட்டுச்சு. அந்த இடத்துல நம்ம நல்லா கொண்டு போகிறோம். நம்ம நாயகத்தை பார்க்கல, நாயகத்தை அந்த சஹாபாக்கள் மாதிரி நம்ம என்ன செய்யலை, நம்முடைய ஈமான் உறுதியாக இல்லை, விலகினமான அடியார்களாக தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் விலகினமான அடியார்கள் எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு நான் வெகுமதியை கொடுக்குறேன். இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டீங்கன்னாக்க உங்களை சொர்க்கம் ரெக்கமெண்டேஷன் பண்ண, நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது சொர்க்கம். அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். அடுத்து 3 விஷயம் சொல்லிட்டேன்னா, 4வது வபஈதும் மினன்னார். யாரெல்லாம் பொது சேவையில் ஈடுபடுறோமோ, நான் பொது சேவையில் அப்போதே லிஸ்ட்டை போட்டேன், சரியா? மறுபடியும் அதுக்குள்ள போக விரும்பல. யாரெல்லாம் பொது சேவையில் ஈடுபடுறோமோ அவங்களுக்கெல்லாம் வபஈதும் மினன்னார், நரகம் அவருடைய தூரம் போயிடும். நரகம் போயிருதான். சொர்க்கம் கிட்ட நெருங்கி வருது, சொர்க்கம் வர வர நரகம் இவரோட தூரமாக போகுது. எவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். சர்வசாதாரணமாக நம்ம இன்னைக்கு தான தர்மம் செய்கிறோம், அந்த சர்வசாதாரணமான விஷயமே கிடையாது. அதே சமயத்தில் நம்ம எல்லாமே நான் மேற்சொன்ன அத்தனை விஷயங்களும் பொது சேவையில் ஈடுபடுறது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இன்குறின் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், மனைவிக்கு ஒரு கவலம் சாப்பாடு ஊட்டினாலும் அந்த அந்தஸ்து கிடைக்கிது. நம்ம வெளியே போய் நல்ல பேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பொண்டாட்டிட்டு நல்ல பேர் எடுத்துட்டா போதுமே. இல்லை பொண்டாட்டி தானே திட்டுறாங்க, வாங்கிட்டு போவோமே. இதை நான் சொல்லலை, ரசூல் சாஸ்திரம் அங்கேயே நடந்துச்சு. மனைவி தானே திட்டுறாங்க, உமர் நாயகம் சொன்னாங்க, மனைவி தானே திட்டுறாங்க, திட்டிட்டு போகட்டும், நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க.
எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். நடந்துட்டு போட்டுவோம். ஒரு தடவை வந்தா சரி வந்தா சாப்பிடு. நம்ம என்ன செய்யணும்னாக்க திட்ட 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 ஒரு சோத்து அள்ளி வாயில் அப்பி விட்டுறணும். திட்ட முடியாது. உப்பே இருந்தாலும் உப்பு நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டோம்னு வச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், இந்த நான் மேற் சொன்ன அத்தனை விஷயங்களும் இஹ்லாஸான முறையில் இருந்தோம்னு சொன்னாக்க கண்டிப்பாக என்ன செய்யும், மாற்று கருத்துக்கள் எழுந்து இந்த அந்தஸ்துகள் அத்தனையும் கொடுத்துருவோம். அதே சமயத்தில் நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. மன்கான யுரீதுல் ஹயாத துன்யா, யாருடைய செயல்கள், ஒருத்தர் நாடுறாரு, நான் 100 வெள்ளி கொடுக்குறேன், கொடுக்கும்போது என்ன செய்கிறாரு, பெருசாக விரிச்சு விட்டு நான் கொடுக்கும்போது எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுக்குறாரு. இல்லை ஒரு பெண்ணை குமரகாரியத்தை நிறைவேற்றி வைக்கிறார், இல்லை வேறு எதையாவது பொது சேவையில் ஈடுபடுறார். அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு, எல்லாரும் என்னைய பார்க்கணும், கொடைவள்ளல் என்னைய புகழணும். அதான் இங்கே சொல்லி காமிக்கிறான். மன்கான யுரீதுல் ஹயாதி துனியா, யாருடைய செயல்கள் இந்த உலகம் சம்பந்தப்பட்டதாக இருக்குதோ, யாருடைய செயல்கள் இந்த உலகம் சம்பந்தப்பட்டதாக இருக்குதோ, அதே மாதிரி வசீனதஹா, அவருக்கு அது அழகாக்கி காமிக்குது, என்ன எல்லாரும் புகழணும்னு நினைக்கிறார். அப்ப நுவஃபி இலைஹிம் அமாலஹும், அவருக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் கணக்கு முடிச்சிருவோம். இதை நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுஹஸூன், அவருக்கு எந்த விதமான குறையும் செய்ய மாட்டோம். இந்த உலகத்தில் அவர் என்ன நினைக்கிறாரோ எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுத்துருவோம். ஆனால் மறுமையில் வரும்போது வெறுங்கையும் விசனங்கையுமா தான் வரணும். அவர் கேட்குறார், யா அல்லாஹ் நான் பொம்மரு காரியத்தை நிறைவேற்றினே, பள்ளிவாசலுக்கு அவ்வளோ கொடுத்தனே, எல்லாம் செஞ்சப்பா, உன் மனசில் என்ன நினச்சேன், எல்லாரும் புகழன்னு நினச்சேன், அது உலகத்திலே உனக்கு கொடுத்துட்டேன், முடிஞ்சு, நீ நினச்சதுக்கு கணக்கு நான் முடிச்சிட்டேன், அங்கேயும் இங்கேயும் எந்த சம்மந்தம் கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு என்னதான், நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், நரகம் தான். குதுஹு வகுல்லுஹு தும்மல் ஜஹீம சல்லுஹுன்னு சொல்லுவான். அந்த ஆயத்தை ரொம்ப கடுமையாக சொல்லணும், புரடியை பிடிச்சி உள்ள தள்ளுங்கன்னு சொல்லுவான். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ ஒவ்வொரு வருட காலங்களும் நம்மகிட்ட இருந்து கழியுதுன்னு சொன்னாக்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பாவத்தையாவது நம்ம விடணும். அது பிறந்த நாளாக இருந்தாலும் வருஷ பிறப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பாவத்தையாவது நம்ம விட்டுறணும். அல்லாஹ் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்வானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அவனுக்கு நெருக்கமான அடியார்களாக இருப்பதற்கு வல்லநாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லநாயன் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமாக தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவினங்களிலிருந்து பரிபூர்ணமாக பாதுகாப்பதோடு அவனுக்கு நெருக்கமான அடியார்களாக இருப்பதற்கு வல்லநாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.